தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மணிப்பூரில் 3 மணி நேரம் பயணம் செய்வதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சாதிக்க விரும்புகிறார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். மணிப்பூரில் பெரும்பான்மையாக இருக்கும் மேதி சமூகத்தினருக்கும் குக்கி சமூகத்தினருக்கும் இடையே 2 ஆண்டுகளுக்கும் மேலாக மோதல் நீட்டித்து வந்தது. இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அதற்கு பொறுப்பேற்று மணிப்பூர் முதல்வராக இருந்த பைரன் சிங் பதவி விலகினார். சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த மோதல் தணிய தொடங்கியுள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூருக்கு பயணம் செய்ய இருக்கிறார். பிரதமரின் மணிப்பூர் பயணம் குறித்து காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறுகையில், மணிப்பூருக்கு பிரதமர் மோடி மேற்கொள்ளும் பயணத்தை அவரது ஆதரவாளர்கள் வரவேற்று வருகின்றனர். ஆனால் மணிப்பூரில் அவர் 3 மணி நேரம் மட்டுமே செலவிடுகிறார் என்று தெரிகிறது. இவ்வளவு அவசரமான பயணத்தால் பிரதமர் என்ன சாதிக்க விரும்புகிறார் என்று ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பேசிய அவர், பிரதமரின் வருகைக்காக மணிப்பூர் மக்கள் 29 மாதங்களாக காத்திருக்கின்றனர். இந்த செய்தி அவர்களுக்கு ஒரு அவமானமாகும் என்று ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இதன் மூலம் மணிப்பூர் மக்கள் மீதான அலட்சியத்தை பிரதமர் மோடி மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார் என்று ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.